ஹலோ கைஸ். ஸோ வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீக் 4 வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்றது வந்து சொல்லலான்னு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண போகிற டாஸ்க் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க சில டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டாஸ்க்கோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து சிஎஸ்வி பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சிஎஸ்வி ஃபைலும் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அது வந்து கிரிக்கெட் பேஸ்டாக வந்து கொண்டு போகலாம் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு வந்து கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருந்தால் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ என்ன பண்ணலாம், 2 காலம் வச்சுப்போம். பிளேயர்ஸு அண்ட் ஸ்கோரு. ஸோ பிளேயர் வந்து சச்சின் அப்படின்னா 100. ஸோ தோனி அப்படின்னா சம்திங் ஏதோ நம்பர், நான் 50 தான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறைய நேம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு கோடில் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனில் வந்து பிளேயர் நேம் அனுப்பிச்சாங்கன்னா அவங்களோட ஸ்கோர் என்னன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் டாஸ்க்கு. ஸோ இந்த டாஸ்க் வந்து பண்ணுங்கள். இது வந்து சிஎஸ்பி ஃபைலாக இருக்குது. ஸோ ஒன் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த லைப்ரரியுமே இல்லாமல் இது வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துருப்போம், பேண்டாஸ் லைப்ரரி யூஸும் நீ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ பேண்டாஸ் லைப்ரரியில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, அதோட பேக்கேஜ் வந்து ஹெவி பேக்கேஜ். ஆல்சோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து அதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு ஹெச்டிபி கால். ஸோ உங்களுக்கு வந்து அதை பற்றி புரியல அப்படின்னா, ஏபிஐன்ற டாபிக் வந்து நான் லேட்டராக கவர் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து நீங்கள் இதை பற்றி பெருசாக கேர் பண்ணாதீங்க. ஸோ இந்த டாஸ்க் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த சிஎஸ்பி ஃபைல்லேருந்து பிளேயர் நேம் பாஸ் பண்ணோன்னா அதுக்கு வந்து அவங்களோட ஸ்கோர் என்னன்னு சொல்லி நம்ம திருப்பி கொடுக்கணும். ஸோ இது பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மட்டும் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் இது பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த டாஸ்க்கை முடிச்சு திருப்பி வாங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து நீங்கள் வந்து டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறதுக்கு, அந்த டிஃபிகல்ட்டி ஓவர் கம் பண்ணுறது தான் வந்து ஜேசான் ஆப்ஜெக்ட்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஸோ இதே கான்செப்ட் வந்து நம்ம ஜேசானில் பண்ணுவோம். ஸோ நான் வந்து இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். அதை வந்து அவுட்புட்டுன்னு சேம் ஃபைலில் போட்டு .json அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலம் நேம்ஸை வந்து நம்ம ஒரே எல்லா டைமும் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிளேயரு 5 சச்சின், ஸ்கோரு 100, பிளேயர்ஸு தோனி, ஸ்கோர் 50 அப்படின்னு சொல்லி ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து லிஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டை போட்டால் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், பிளேயர்ஸ் இந்த நேம் வந்து சேமாக தான் வரணும். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 2-3 நேம் எடுத்து மறந்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், இதையும் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ஜேசான் ஆப்ஜெக்ட் இப்படி தான். ஸோ இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணோன்னா அது வந்து டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. ஜேசானுக்கும் இதே கான்செப்ட் தான். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து பிளேயர்ஸ்னு சொல்லி ஒன்று போடுறேன். பிளேயர் நேம் என்னன்னு சொல்லி போடுவோம். பிளேயர் நேம் வந்து சச்சின். அதுக்கப்புறம் ஸ்கோர் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் வச்சுக்கிறேன். இது வந்து 100. ஸோ நம்ம வந்து கோட்லேருந்து ரீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து இது வந்து கீன்னு சொல்லுவோம், இது வந்து வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பிளேயர்ன்ற நேம் செலக்ட் பண்ணோன்னா சச்சின்ன்ற நேம் வந்து நமக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ரீட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதில் டெலிட் பண்ணுறோம். சிம்பிளிசிட்டி பர்பஸ்க்காக இது மொத்த கோடையும் நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, என்ன பண்ணலாம், இன்புட்னு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சுப்போம். இன்புட் வேணாம், ஆல்ரெடி இன்புட்ன்றது வந்து ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷனு. ஸோ அந்த நேம் யூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஹைலைட் ஆகிருக்கும். நான் என்ன பண்ணுறேன், டெம்பர்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ அங்கே போட்டு அதே தான். ஸோ அதே எப்படி காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபைலை ரீட் பண்ணி பண்ணுறதை நம்ம லெட்டராக பண்ணிப்போம். ஸோ இப்போதைக்கு சிம்பிளிசிட்டி பர்பஸ்க்காக இங்கேயே வச்சிடுறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து சச்சினோட ஸ்கோர் என்னன்னு சொல்லி தெரியணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், பிரிண்ட்டும் போட்டு டெம்ப், ஸோ இதுதான் அந்த வேரியபிள் நேமு. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். கொடுத்த அப்புறம் இதில் 2 ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு காட்டுது. பிளேயர்ஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, ஸ்கோர்னு சொல்லி ஃபீல்டு இருக்குது. நமக்கு வந்து பிளேயர் நேம் வாங்கணும் அப்படின்னா ப்ராக்கெட்டுக்குள்ள பிளேயர்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணால் பிளேயர் நேம் வரும். அதுக்கப்புறம் அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்மளுக்கு அடுத்து என்ன வேணும், ஸ்கோரு. இதையும் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம கீயோட வேல்யூ தான் பிரிண்ட் பண்ண சொன்னோம். கீ தானே பிரிண்ட் பண்ண சொன்னோம், அதோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணியே நம்ம வந்து மல்டிபிள்
ஐட்டம்ஸ் இருந்தாலுமே நம்மளால் ஐட்ரேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து மல்டிபிள் ஐட்டமாக இருந்ததுன்னா நம்ம ஆல்ரெடி லிஸ்ட்டுன்னு ஒன்று பார்த்துருப்போம், சேம் கான்செப்ட் தான். இதை வந்து லிஸ்ட்டாக மாற்றிடுறேன். இது வந்து நம்ம லிஸ்ட்டாக இருக்கவே நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து அது 0th ஐட்டம்குள்ளே இருக்குது, 0th இண்டெக்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி போட்டோன்னா அது வந்து ஃபஸ்ட் ஐட்டம் வந்து பயன்படுது. ஸோ ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் நம்பரிங் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகாது, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த 0th ஐட்டம்குள்ளே தான் வந்து இந்த பிளேஸ்ன்றது இருக்குது. ஸோ அந்த 0 நம்ம போடாமல் இருந்தோன்னா எரர் அடிக்கும். ஸோ இப்போ வந்து ரன் பண்ணுறோன்னா சேம் ரிசல்ட் வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கமா போட்டு இன்னொரு ஐட்டமாக போடுறேன். ஸோ இப்போ வந்து இதில் தோனி இது வந்து 50 அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ நம்ம இதை 1 by 1 பிரிண்ட் பண்ணாமல் இதை அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு ஃபாரில் ஐட்டம், இது வந்து ஃபார் லூப்போட சின்டாக்ஸு. ஸோ பிரிண்ட்டும் போட்டு ஐட்டம் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டோன்னா இதில் நம்ம எந்த காலம் நேம்னு சொல்லி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இது வந்து ஸ்கோர் அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்டு வந்து இது மொத்தமாக வந்து லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம லிஸ்ட்டாக இருந்தாலும் நம்மளால் வந்து ஐட்ரேட் பண்ண முடியும். ஸோ ஐட்ரேட்னா ஒன்றும் இல்லை, 1 by 1 ஐட்டமாக போக முடியும். இது வந்து ஃபஸ்ட் ஐட்டம், இது வந்து செகண்ட் ஐட்டம்னு இருக்குது. ஸோ இப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஐட்டம் வருது, இல்லை சச்சின்ற பேர் பிரிண்ட் ஆகுது, அப்புறம் 10ன்ற ஸ்கோர் பிரிண்ட் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த நேம் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் அதில் இருக்க போகுது, இந்த நேம் மட்டும் தான் மாறப்போகுது, கரெக்டாக. ஸோ பிளேயர்ஸ்ன்றதை நம்ம கொடுத்துட்டு அதோட வேல்யூ என்னன்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ 2 ஐட்டம் தான் இருக்குது, சச்சின் 100, தோனி 15 வந்துருச்சு. ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷனில் வந்து நேம் வந்து தோனின்னு இருந்தால் மட்டும் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா கெட் ஸ்கோர் ஆஃப் பிளேயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன் பேராமீட்டர் வந்து பிளேயர் நேம். ஸோ அந்த இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபார் லூப்பை அப்படியே உள்ளே போடுவோம். போட்டுட்டு இஃப் ஐட்டம் ஆஃப் பிளேயர்ஸ் ஈக்குவல் டு பிளேயர் நேம். ஸோ பிளேயர் நேம் வந்து இந்த நேமுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் அவங்களோட ஸ்கோர். நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்னு ஐட்டம் ஆஃப் ஸ்கோர். இப்போ என்ன பண்ணலான்னா இதை அப்படி மேலே எடுத்து வச்சிடுறேன், மொத்தமாக போயிட்டோம். ஸோ ஃபைனலாக இங்கே வந்து பிரிண்ட்டு போட்டுடலாம். அதுக்குள்ளே இன்புட் ஃபங்க்ஷனில் என்டர் த பிளேயர் நேமு, இது வந்து பிளேயர் நேம் என்டர் பண்ணோன்னா நமக்கு இது பிரிண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இது பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனாக கால் பண்ணோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணுறேன். ஸோ இந்த நம்ம என்டர் பண்ணுற நேம் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பேராமீட்டராக பாஸ் ஆகும். ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து நம்மளுக்கு ஸ்கோராக வரும். நம்ம என்ன பண்ணுவோன்னா ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். இப்போ என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். பிளேயர் நேம் என்டர் பண்ண சொல்லுது, உங்களுக்கு வந்து சச்சின்றது தான் நேமு. பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து 100. இதுவே வந்து தோனின்ற நேம் போட்டோன்னா தோனின்னு வருது. உங்களுக்கு டவுட் இருக்கலாம், ஸோ இது சும்மா ஏதாச்சும் போட்டோன்னா வருதுன்னு சொல்லி. நானுன்னு வரும். சரினா வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து அந்த பேரே இல்லைன்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து ஜேசனோட இம்பார்ட்டன்ஸு. ஸோ நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் திங் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு 10,000 ரோஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பற்றி யோசிச்சு பாருங்களேன். ஒரு வெப்சைட் மாதிரி ஒன்று இருக்குது, இது நம்ம யூஆர்எல்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பேசிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஏபிஐ கால்ஸ் போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் அனுப்பிச்சோன்னா அவங்களுக்கு வந்து இதை பார்ஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த டேட்டா கன்சியூம் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுவே இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிக் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் அது யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் ஆனால் ஒன்ஸ் இதோட யூஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். நீங்கள் நிறைய மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து பெரிய பூஸ்டாகவே இருக்கும். நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு
வெப்சைட் ஒன்று வச்சுருக்கீங்கன்னா அந்த வெப்சைட்லேருந்து இப்போ பேக் எண்ட்லேருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு நீங்கள் வந்து டேட்டா புஷ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மேட்டிங் நீங்கள் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. இதில் ஆல்வேஸ் வந்து கீ வேல்யூ பேர்னு ஒன்று இருக்கும். ஸோ கீழே இருக்க வேல்யூ வந்து நமக்கு தெரியும். ஸோ பிளேயர்ஸ்ன்ற நேம் தான் நமக்கு வரப்போகுதுன்னு தெரியும். அதில் வேல்யூ என்னன்றது மட்டும் நம்ம ஃபைன் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ ஜேசன்ற கான்செப்ட் வந்து நம்ம பண்ண போகிற நிறைய மினி ப்ராஜெக்ட்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ இவ்வளோ தான் அந்த மொத்த கான்செப்ட்டுமே. இதில் நிறைய மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிங்கன்னா இதுலேருந்து ஓரளவு நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் ஏபிஐ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற லிமிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எக்கச்சக்க மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியும். அண்ட் இட் வில் பி லாட் மோர் ஃபன் தென் ஜஸ்ட் தியரட்டிக்கலாக படிக்கிறத விட ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கு நிறைய நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு வந்து யூஸே தெரியாத மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கலாம். பட் நத்திங் ராங் வித் தட். நிறைய மினி ப்ராஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதை யூஸ் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ எப்போல்லாம் வந்து இதுக்கு வந்து யூஸே இல்லை, வந்து சிஎஸ்வியாகவே இருந்தாவே நல்லாயிருக்குன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சிஎஸ்வி யூஸ் பண்ணுங்கள். பேண்டாஸ் மாதிரி லைப்ரரி யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட அருமை என்னன்னு தெரியும். ஸோ பேண்டாஸ் யூஸ் பண்ணலாம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் பைத்தான் மாதிரியே எல்லா லாங்குவேஜ்க்குமே வந்து இந்தளவுக்கு பெரிய லைப்ரரி இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி போட்டிங்கன்னா அதுக்கு சிஎஸ்விக்கு வந்து ரீட் பண்ணுறதுக்குன்னு அவங்க தனி லைப்ரரி வச்சுருக்கணும். அது வச்சுருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நீங்கள் ஜேசனாக வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக பார்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பார்ஸ்னா ஒன்றும் இல்லை, டேட்டாவை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு எடுத்துடலாம். லூப் பண்ணியோ இல்லை ஐட்ரேஷன் பண்ணியோ ஏதாச்சும் வேறு ஐஃபெல்ஸ் கண்டிஷன் போட்டு நம்ம எடுத்துட முடியும். பட் ஆனால் ஒரு சிஎஸ்வி ஃபைலாக ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குமே இந்தளவுக்கு சப்போர்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆல்சோ இப்போ நீங்கள் பேண்டாஸ் மாதிரி லைப்ரரி யூஸ் பண்ணாலுமே அது வந்து ஒரு ஹெவி வெயிட் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. லைக் ரொம்ப நிறைய கோடு இருக்கும். ஸோ அது வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி ஒரு சில மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஷீட்லேயே நான் வந்து அப்டேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ என்னென்ன மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலான்னு சொல்லி வீக் 4 போட்டு நாங்கள் அப்டேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்த வீக்கில் வந்து நம்ம வந்து ஏபிஐஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சொல்ல முடியாது, இந்த வீக்லேயே கூட நான் ஒரு வீடியோ போடலாம். ஸோ ஏபிஐஸில் வந்து என்ன மாதிரி யூஸு, ஸோ ஜேசான் யூஸ் பண்ணி எப்படி ஏபிஐஸ் வந்து யூஸ் பண்ணலான்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ அண்டில் தென் டேக் கேர் அண்ட் லெட்ஸ் சீ இன் ஒன் மோர் வீடியோ. பை.